தமிழ்நாட்டு மக்கள் வணக்கம். நம்ம இத்தனை நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு நாள் செப்டம்பர் 28 வந்துருச்சு. நாளைக்கு செப்டம்பர் 28 விடிஞ்சா செப்டம்பர் 28 குரூப் 2 எக்ஸாம் தமிழ்நாடு ஃபுல்லா எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தயார் நிலையில இப்ப இருப்பீங்க. ரைட்டா? தயார் நிலையில தமிழ்நாடு ஃபுல்லா இருப்பீங்க. எல்லாம் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, நாளைக்கு எக்ஸாம் ஈஸியா இருக்குமா இருக்காதா சார்? பக்கு பக்குன்னு இருக்கு சார் நினைச்சாவே. என்ன சார் செய்யறது, என்ன ஸ்ட்ராட்டஜி தான் பின்பற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்க. அது நான் சொல்றேன். அது மாதிரி முக்கியமான விஷயம் சொல்லிட்டு உள்ள போறேன். அது என்ன அப்படின்னா, குரூப் 4 வேகன்சி இன்னைக்கு தான் இந்த நியூஸ் வந்துச்சு. நம்ம நிறைய வீடியோல குரூப் 4 வேகன்சியை வந்து அதிகரிப்பு செய்யுங்க, இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குரல் கொடுத்துட்டோம். ரைட்டா? அதன் காரணமாக இப்ப டிஎன்பிஎஸ்சி என்ன செஞ்சிருக்காங்கன்னா, குரூப் 4 வேகன்சி அதிகரிப்பு செஞ்சுட்டாங்க. எவ்வளவு சார்? 10,000 வேகன்சி அதிகரிச்சிட்டாங்களா சார்? 8,000 வேகன்சி அதிகரிச்சிட்டாங்களா சார்? ஏன்னா அவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கே சார், எவ்வளவு அதிகரிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 727 அதிகரிச்சிருக்காங்க. மொத்தமா முன்னாடி ஒரு 3800 3900 அந்த ரேஞ்சில் இருந்திருக்குன்னு வச்சுக்கங்களேன். முன்னாடி அது ஆரம்பத்தில் வேகன்சி வெளியிட்டாங்களே அந்த இதுல வந்து 3800 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கும். இப்போ ஒரு 727 அதிகரிச்சிருக்காங்க. இப்போ டோட்டல், அதாவது இப்போ நம்ம பேசிட்டு இருக்க டேட்ல டோட்டல் எவ்வளோனா 4662 வேகன்சி குரூப் 4 வேகன்சி. நீங்க எழுதிட்டு வந்தீங்கன்னா அந்த எக்ஸாம்க்கான வேகன்சி 4662. இது பத்தாதுங்க. என்னங்க 5000 தொடர, நம்ம கேட்டது 10,000. ஏன்னா அவருக்கு அரசு காலி பணியிடங்கள் இருக்கு. நிறைய அரசு அமைச்சர்களே சொல்லியிருக்காங்க அவ்வளவு வேகன்சி இன்னும் இருக்கு நிரப்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது 5000 தொடர, கண்டிப்பா அதிகரிச்சு ஆகணும். இன்னும் இது முதல் நிலையா வச்சுக்கோ. ரைட்டா? நம்ம குரல் கூத்துட்டே தான் இருக்க போறோம். 10,000 தொடணும். குரூப் 4 வேகன்சி 8,000 இருந்து 10,000 கண்டிப்பா தொட்டே ஆகணும். ரைட்டா? அதனால நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் என்ன கேட்கறாங்கன்னா, இந்த வேகன்சி அதிகரிப்புக்கு இது என்ன அதிகரிப்பா இல்ல கண் துடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ரைட்டா? அதனால குரூப் 4 வேகன்சி கண்டிப்பா 10,000 உயர்த்தணும். நம்ம அதுக்கான குரலை வந்து கண்டினியூஸா குரல் கொடுத்துட்டு இருக்கோம், இனிமேட்டும் கொடுப்போம். ரைட்டா? இப்ப நாளைக்கு செப்டம்பர் 28. ரைட்டா? ஸோ எல்லாம் வெறித்தனமா படிச்சிருப்பீங்க, ஒரு தயார் நிலையில இருப்பீங்க. எல்லாமே வெளித்தனமா படிச்சிருப்பீங்க, எல்லாமே தயார் நிலையில இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு நடக்கக்கூடிய எக்ஸாம் கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸாம். ரைட்டா? அதான் நிறைய டைப் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க. அதை 5ஆ பிரிச்சிடலாம். நாளைக்கு எழுத போடக்கூடிய ஆஸ்பிரன்ஸை 5ஆ பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா, சார் நான் பிரிலிம்ஸ் பாஸ் ஆகணும் சார், நான் குரூப் 2 வேலைக்கு போகணும் சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட். அதாவது ஒரு எக்ஸாம் எப்படி அணுகணுமோ, இந்த எக்ஸாம் நான் எதுக்கு நான் எழுதுறேன், பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணி மெயின்ஸ் படிக்கணும், அப்புறம் வேலைக்கு போகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் முதல் நிலையில இருக்காங்க. அவங்க வெறித்தமா படிச்சுட்டு ஓகேவா ரிவிஷனும் பண்ணிட்டு தயார் நிலையில இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். ரைட்டா? அதனால அவங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க படிச்சது வரும். வரலனா கூட ஆர்ஷியல் எலிமினேஷன் மெத்தட் நானே சொல்லியிருப்பேன், அதையும் நல்லா பார்த்துருப்பீங்க. ரைட்டா? ஒரு அரசாங்கம் மாதிரியே ஒரு கொஸ்டின் யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் அடிக்க முடியும். உங்களுக்கு முதல்ல என்ன யோசனை வருதோ அதை கண்டிப்பா அந்த ஆப்ஷன் அடிச்சிருங்க. அதனால கண்டிப்பா நீங்க படிச்சது வரும். அதனால டிமோட்டிவேட் ஆகிறதுக்கு அவசியமே இல்ல, பயப்படுறதுக்கு அவசியமே இல்ல. ஒரு நம்ம டார்கெட் 150. ரைட்டா? நானே சொல்லிப்பேன், நம்ம டார்கெட் 150. அதை நோக்கி கண்டிப்பா நாளைக்கு போங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். அது வந்து நான் ஃபர்ஸ்ட், அதாவது தீவிரமா இந்த எக்ஸாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போறாங்களா அந்த ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது யாரு இருக்கா அப்படின்னா, நான் நிறைய விதமான டைப் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் இந்த எக்ஸாம் அணுக போறாங்க. நாளைக்கு குரூப் 4க்கு அப்புறம் படிக்கல சார், சும்மா போறேன். அதான் இவங்க தான் மெயின் குரூப். அது என்னன்னா, நான் குரூப் 4 எக்ஸாம் தான் டார்கெட், அந்த எக்ஸாமை எழுதிட்டேன், அப்புறம் இதை அப்ளை பண்ணிட்டேன். ரைட்டு தான். ஆனா நான் படிக்கல. குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்புறம் புக்கை தொடல, தமிழ் தொடல, ஜிஎஸ் தொடல, மேத்ஸ் தொடல. அதெல்லாம் 2 மாசம் முன்னாடி தொட்டது. அது எங்கிட்ட ஓரமா கிடைக்குது புக்ஸ். நான் சும்மா போய் எழுத போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்பிரன்ஸ். ரைட்டா? சும்மா, அதாவது ஒரு நபர், ஒரு ஸ்டூடெண்ட் கூட சொன்னாங்க, சார் நான் படிக்கல சார், சும்மா தான் எழுத போறேன், குரூப் 4 எக்ஸாம் படிக்கல அப்படின்னு. உண்மையிலே படிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். சார் சத்தியமா படிக்கல சார், சத்தியம் பண்றாங்க சார், சத்தியமா படிக்கல சார், நம்புங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா இந்த வாட்டி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம் வந்து நீங்க படிச்சது வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஸோ குரூப் 4 எக்ஸாம் படிக்கல, சும்மா போறவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரைட்டா? அடுத்தது ஓலைச்சுவடியான்னு பார்த்துட்டு வரேன். அதை 3ஆவது டைப் ஆஃப் ஆஸ்பிரண்ட் யார் அப்படின்னா, சார் குரூப் 4ல ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்க, ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டாங்க, என்னன்னு பார்த்துட்டு வரேன், ஒரு 8 போய் பார்த்துட்டு வரேன் சார். நாளைக்கு போயிட்டு இந்த கொஸ்டின் பேப்பரை வெயிட் பண்ணுவேன். கொஸ்டின் பேப்பர் கொடுங்க வட்டுன்னு வெயிட் பண்ணுவேன் சார். வெயிட் பண்ணோன்னா நேராக தமிழை பார்ப்பேன் சார், தமிழை பார்ப்பேன். அந்த அளவுக்கு வெக்ஸ் ஆகிட்டாங்க, தமிழை பார்ப்பேன் சார். பார்த்துட்டு அது ஓலைச்சுவடியா இல்லையான்னு கன்ஃபார்ம் மட்டும் பண்ணுவேன் சார். ஃபர்ஸ்ட் அதான் சார் செய்ய போறேன், என் முதல் வேலையே அதான் சார், ஃபர்ஸ்ட் ஜாபே அதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வெரி ஆஸ்பிரன்ஸ். ரைட்டா? ஓலைச்சுவடியான்னு கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஓலைச்சுவடி ஆஸ்பிரன்ஸும் நாளைக்கு போய் எக்ஸாம் எழுத போறாங்க. அவங்க பார்த்தோன்னே அப்படியே திருப்பி பார்ப்பாங்க. ஓலைச்சுவடி கேள்வி வந்தோன்னே நினைச்சேன் கேட்பாங்க, நினைச்சேன் அடுத்த கேள்வி அடுத்த பேஜ் திருப்போம், நினைச்சேன்
அதான் உங்களுக்கு மெயின் எய்மே, ரைட்டா? அதனால நாளைக்கு ஓலைச்சுவடியா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆஸ்பிரன்ஸே அப்படி ஃபுல்லா ஓரளவுக்கு ஒரு 20-30 கேள்வி ஓலைச்சுவடி வந்தாலும் நீங்க சுத்தி புத்தி பாத்தீங்கன்னா எல்லாம் சீரியஸா எழுதிட்டு இருப்பாங்க. உங்களுக்கே ஆச்சரியம் வரும், என்னையா அவ்வளவு பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல நான் படிக்கல நீங்க இங்க வந்து சீரியஸா எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஆச்சரியம் வரும் இந்த மாதிரி ஓலைச்சுவடி கேள்விகள் கேட்டா. ஆனா இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒவ்வொரு நபரையும் உற்று நோக்குனீங்கன்னு வைங்களேன், நீ எக்ஸாம் ஹால்லயே ஒரு 4-5 பேர் தான் கொஞ்சம் சீரியஸா எழுதுவாங்க. மீதி பேர்லாம் கொஞ்சம் உற்று நோக்கி பாருங்களேன், ஒரு நபர்லாம் உற்று நோக்கி பாருங்கன்னா அப்படியே சீரியஸா எழுதுற மாதிரியே தெரியும். அப்படியே கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு அப்படியே ஓஎம்ஆர் வச்சுட்டு அப்படியே எடுக்கிற மாதிரி தெரியும். நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் அட டாங்கி ஏபிசிடி அப்படின்னு சொல்லி போட்டு இருப்பாங்க, ரைட்டா? அப்படியே திரும்பி இன்னொரு நபர் அப்படியே உத்து பாத்தீங்கன்னா இப்படி மேல கீழே அப்படியே பார்த்து எழுதுற மாதிரியே தெரியும். இன்னும் கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா பியா சியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பான். விஜய் ஃபேனா இருப்பாப்ல, ஏன்னா விஜய்னா பியா சியானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாப்ல. அதான் மேல பாக்குறது, மேல பார்த்து கீழே பாக்குறது, யோசிக்கிறது இல்ல. விஜய்னா பியா சியானா அப்படிங்கிற பிஏ போடு, விஜய் போகிரி ஸ்டைல்ல பிஏ போடு, தேங்க்ஸ்ண்ணா பி, அடுத்தண்ணா சிஏ போடு, சி, அந்த மாதிரி ஆஸ்பிரண்ட்டும் உட்கார்ந்துருப்பாங்க, ரைட்டா? அதனால விதவிதமா இருப்பாங்க, எல்லாம் வெறித்தனமா படிச்சிருப்பாங்க போல, எல்லாம் சீரியஸா எழுதுறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. உண்மையில இந்த ஆள்ல 4-5 பேர் 6 பேர் தான் சீரியஸா எழுதுவாங்க, ரைட்டா? அதனால வந்து அந்த இதுக்கு வராதிங்க. இன்னும் சில லெஃப்ட்ல திரும்பி பாத்தீங்கன்னு வைங்களேன், உத்து பாத்தீங்கன்னா வைங்களேன், ரொம்ப சீரியஸா எழுதுற மாதிரி இருக்கும், ரைட்டா? அப்படி என்னடா ஓலைச்சுவடி கேள்விகள் கேட்டீங்க, இந்த அளவுக்கு சீரியஸா எழுதுறீங்க, நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா டிஎன்பிசி உன்னை விட மாட்டேன், கட்டுப்பேத்துட்டீங்களா டிஎன்பிசி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு எழுதுவாங்க. அதனால வந்து அதை நினைச்சு நீங்க வந்து இதா டென்ஷன் ஆகக்கூடாது, வெக்ஸ் ஆகக்கூடாது. ஓலைச்சுவடியா, அதுல ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடா, சரி ஓகே, அடுத்த பேஜை திருப்போம். ஜிஎஸ் என்ன பார்ப்போம், மேத்ஸ் என்ன பார்ப்போம், மீதி தமிழ் கேள்விகள் என்னன்னு பார்ப்போம், தமிழ் நம்ம படிச்சதெல்லாம் வருதுல அதை ஃபர்ஸ்ட் எழுதுவோம், அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க, ரைட்டா? இப்படிப்பட்ட ஆஸ்பிரன்ஸ் ஓலைச்சுவடி ஆஸ்பிரன்ஸ். 4வது அப்ளை பண்ணிட்டேன், நான் போக மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு குரூப் இப்படி இருக்காங்க. அது என்ன, அப்ளை பண்ணிட்டேன் சார், நாளைக்கு போக மாட்டேன் சார், போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன ஏப்பா அப்ளை பண்ணீங்க, குரூப் 2 எக்ஸாம் பாஸ் ஆகி நான் வேலைக்கு போகணும் சார், ஏன்பா போக மாட்டீங்க, போக மாட்டேன் போங்க. அப்ப ஏன்பா அப்ளை பண்ணீங்க, குரூப் 2 வேலைக்கு போகணும், சரி ஏன் போக மாட்டேங்கிற, போக மாட்டேன் போங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா நீங்க வந்து போய் பாருங்க, ரைட்டா? கண்டிப்பா நீங்க படிச்சது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். 5வது வீட்டில் தான் இருப்பேன், நான் போக மாட்டேனே, ஐயோ எக்ஸாம் ஆள் பக்கம் போவே மாட்டேன், கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்க மாட்டேன், என்ன வெயிட் பண்ணி மன உளைச்சல் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆஸ்பிரண்ட் இருக்காங்க. வீட்டில் இருப்பேன், வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், 12:30 மணி எப்போ முடியும், போனவங்களா எப்படி எழுதுவாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து படுத்துட்டு யோசிச்சிட்டே இருப்பாங்க. அங்கே எக்ஸாம் ஆள் உட்காந்து என்ன கதறிட்டு இருப்பாங்க, கதறுங்கன்னு சொல்லிட்டு படுத்துட்டு யோசிச்சு 12:30 மணி ஆனதுக்கப்புறம் எங்க ஆன்சர் கீஸ் கொஸ்டின் குடுறா எவ்வளோ என்னன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க, ரைட்டா? அவங்களை நீங்க வந்து வீட்டில் இருக்கவங்களை வந்து பேரண்ட்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சாலும் அவங்கள வந்து போக மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வலியெல்லாம் சந்திச்சிட்டாங்க. நீ அதுக்கு மீறி அடிச்சிங்கன்னு வைங்களேன், இந்த புதுப்பேட்டை தனுஷ் மாதிரி வலிக்கல எவ்வளவு அடிப்ப, குரூப் 1 அடிச்சா இப்ப அடிக்கிற வலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவாங்க. அந்த மாதிரி ஆஸ்பிரன்ஸ், ரைட்டா? இந்த 5 தாண்டி இன்னொருத்தவங்க யார் அப்படின்னா, எக்ஸாம் ஆளுக்கெல்லாம் போயிட்டு நடந்துட்டே இருப்பாங்க. என்ன பண்றது, இதான் எக்ஸாம் ஆளு, போலாமா வேணாமா, என்ன செய்யறது, எப்படி போறது உள்ள, என்ன எப்படி போறதா, நடந்து போனா உள்ள போயிடலாம், ஆனா எப்படி போறது உள்ள, எக்ஸாம் ஆள் இங்கதான் இருக்கு, இங்கதான் ஸ்கூலு, ரெஜிஸ்டர் நம்பர் அங்கதான் இருக்கு, என்னோட ரெஜிஸ்டர் நம்பரு, என்ன பண்றது அப்படி இருப்பாங்க, ரைட்டா? ஸோ விதவிதமான ஆஸ்பிரன்ஸ் நாளைக்கு போறாங்க, அதுதான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ மெயினா எப்படி போனாலும் நீங்க படிச்சது வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில கண்டிப்பா போங்க, ரைட்டா? டிமோட்டிவேட் ஆகிறதுக்கு வேலையே இல்லை. என்ன செஞ்சாலும் நான் தான் சொல்றேன்ல, ஆல்ரெடி நான் சொன்னதுதான், ரைட்டா? உங்களோட டார்கெட் 150+. நான் திரும்ப சொல்றேன், உங்களோட டார்கெட் 150+, ரைட்டா? அந்த 150 நான் சும்மா சொல்லல, அடிச்சு தூக்கு தட்டி தூக்கு அப்படிலாம் சும்மா இது மாதிரிலாம் நான் சொல்ல, பிராக்டிகலா சொல்றேன். என்ன தெரிஞ்சது 200ல 120 வந்தா போதும், 200ல 120 தெரிஞ்சா போதும். என்ன சார் சொல்றீங்க, நாளைக்கு 125 போதுமா சார், நான் பாஸா சார், பாஸ் எப்படின்னு சொல்றேன். 125 நீங்க 120 கேள்வி அடிச்சிருவீங்களா? ஏன்னா தெரிஞ்சது தானே, தமிழ்ல ஒரு 80, அங்கிட்ட ஒரு ஜிஎஸ்ல ஒரு 30, அங்கிட்ட ஒரு 20ன்னு சொல்லிட்டு ஒரு 120க்கு என்ன தமிழ் ஒரு 75 போதும், 120 அடிச்சா போதும், ரைட்டா? தெரியாதது அப்பனா 80 வந்துச்சா, இந்த தெரியாதது 80ன்னு ஆயிடுச்சப்ப இந்த 80ல 30 அடிக்க முடியாது, அப்படி யோசிங்க. 30 அடிச்சீங்கன்னா கூட்டினா 150 வந்துச்சே. அப்ப தெரிஞ்சது 120 இருந்தா போதும் நாளைக்கு, அதுல தெரியாதது அப்ப 80 இருக்கும். அதுல ஆப்ஷன் எலிமினேஷன் அது எல்லாத்தையும் தட்டி தூக்கி அரசாங்கம் மாதிரி யோசிக்கிறது, ஒரு நாள் முனிவரா மாத்துறது, குரூப்ல 2 இது எல்லாத்தையும் இது பண்ணி
ஏன்னா வேற்று கிரகவாசின்னு சொல்லிட்டு எல்லா ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடும் பயன்படுத்தி 30 வச்சிட முடியாது. 80ல் 50 தப்பு வாங்குங்க, தப்பு வாங்குங்கிறேன். 30 வச்சா 150 வந்துச்சா? ஸோ ஆப்ஷன் எலிமினேஷன் பிளஸ் ஸ்கில் பேஸு. லக்கு எங்க பெரிய ரோல் பிளே பண்ணுனா ஓலச்சூடி கேள்விகள் தான். ஏன்னா சொல் பொருள் எதுவுமே செய்ய முடியாது. சொல்லு பொருள் அல்ல ஆப்ஷன் எலிமினேஷன் பயன்படுத்தவே முடியாது. இப்படி பண்ணியிருப்பாங்களா, அப்படி பண்ணியிருப்பாங்க, ஒண்ணுமே இல்லை. எப்பா மனப்பாடம் பண்ணதை போட்டு போயிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ நாளைக்கு தெரியும், நாளைக்கு பார்ப்போம். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் கேட்டிருந்தீங்க, அதையும் சொல்லிடுறேன். லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் 1 hour. ஃபர்ஸ்ட் 1 hour, செகண்ட் 1 hour. நீங்க ஃபர்ஸ்ட் ஜிஎஸ் மேத்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்புறம் லாங்குவேஜ், இல்ல லாங்குவேஜ்னா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் 1 hour லாங்குவேஜ். ஜிஎஸ் வந்து 1.25 மணி நேரம், மேத்ஸ் 45 நிமிஷம். ஸோ மொத்தமாக 3 மணி நேரம். ரைட்டாங்க? ஸோ இந்த ஃபார்மேட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 மணி நேரம் லாங்குவேஜ், அதை தாண்டி லாங்குவேஜ் இருக்கவே கூடாது. டக்குன்னு ஜிஎஸ் போயிடணும். ஜிஎஸ் 1.25 தாண்டி மேத்ஸ் போயிடணும். ரைட்டா? மேத்ஸை அங்கங்கே இருந்துச்சுன்னா தேடி தேடி பண்ணீங்கன்னா மேத்ஸை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணலாம்னு சொல்லி தேடி தேடி பண்ணா டைம் எடுத்துரும். ஜிஎஸ் மேத்ஸ் ஒரு கோர்வியா போறப்ப மேத்ஸ் அப்படியே போற போக்கிலே மேத்ஸை போட்டு போனா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்னு நினைக்கிறேன். அது உங்க சாய்ஸ் தான். ரைட்டா? ஸோ எது எப்படியோ ப்ரிலிம்ஸை தூக்கியே ஆனோம். ரைட்டா? தட்டி தூக்கி ஆனோம். ஸோ ஃபைனலா ஆல் த பெஸ்ட் ராஜா, ஆல் த பெஸ்ட். வெற்றியுடன் வாங்க, சரி வெற்றியுடன் திரும்பி வா மாறா, அந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லி அனுப்பி வைக்கிறேன். ரைட்டா? ஸோ எப்படி வேணா நாளைக்கு கேள்விகள் இருக்கணும். நம்ம டார்கெட் 150, தெரிஞ்சது 120, தெரியாததுல 30, சேர்ந்தா 150, 155, 160 கூட எய்ம் பண்ணலாம். ரைட்டா? ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணி அடுத்த மெயின்ஸ் படிக்கணும், அவ்வளோதான் ராஜா. ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணி அடுத்த மெயின்ஸ் படிக்கணும். ரைட்டா? ஸோ குரூப் 2A மெயின்ஸ் அண்ட் குரூப் 2 மெயின்ஸ் படிக்க தயாரா இருங்க. கண்டிப்பா சக்சஸ். குரூப் 2 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. குரூப் 4 வேகன்சியும் 5000 6000 சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்றது குரல் கொடுக்கதா போறோம். ஸோ லாஸ்டா ஃபைனலா திரும்பவும் ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். நல்லா பண்ணுங்க. நாளைக்கு ஆன்சர் கீஸ் பிளஸ் அனாலிசிஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.